வங்கதேச அரசியலையே மாணவர்களுடைய போராட்டம் புரட்டி போட்டிருக்கு. பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியால தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேற வச்சது மாணவர்களுடைய போராட்டம் தான். இந்த நிலையில தான் மாணவர்கள் அடுத்த திட்டம் பற்றிய முக்கிய தகவல் வெளியாகி இருக்கு. இது நடக்கக்கூடிய பட்சத்துல வங்கதேசத்துடைய மொத்த அரசியலும் முற்றிலும் மாறும். இதனால இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் வங்கதேச மாணவர்களுடைய செயல்பாட்டை உற்று கவனிக்க தொடங்கியிருக்காங்க. ஷேக் ஹசீனாவை எதிர்த்து நடந்த போராட்டத்தோட விளைவா இந்தியால தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஷேக் ஹசீனா. இதையடுத்து வங்கதேசத்துல இப்போ இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல மொத்தமா 16 பேர் இடம்பெற்றிருக்காங்க. இடைக்கால அரசுடைய தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனிஸ் செயல்படுறாரு. இதுல ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கலைய காரணமா போராட்டத்தை முன்னெடுத்த 2 மாணவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. 26 வயது நிரம்பிய டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களான நஹித் இஸ்லாம் மற்றும் ஆசிப் மஸ்மூத் ஆகியோர் இந்த இடைக்கால அரசுல அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்கள் போராட்டத்துல 300க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருக்காங்க. வங்கதேசம் தனி நாடா பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்ட பிறகு ஒரு போராட்டத்துல அதிகமானவர்கள் பலியாகி இருக்கிறது இப்போதான். இதனால இந்த போராட்டத்தை மாணவர்கள் ஜென் ஜி ரெவல்யூஷன் அழைக்கிறாங்க. இத்தகைய சூழல்ல தான் இப்போ போராட்டம் நடத்தி ஷேக் ஹசீனாவுடைய பதவியை பறிச்சு நாட்டை விட்டு வெளியேற்றிய மாணவர்கள் புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகளா இருக்காங்க. ஒன்னு ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக், மற்றொன்று முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவுடைய PNBன்னு சொல்லக்கூடிய வங்கதேச தேசியவாத கட்சி. இவங்க 2 பேருக்கும் இப்போ 70 வயது கடந்துருச்சு. மேலும் இப்ப வங்கதேச அரசுடைய இடைக்கால தலைவரா இருக்க முகமது யூனிஸுக்கு 81 வயது ஆகுது. இதனால போராட்டத்தை தொடங்கிய மாணவர்கள் புதிய அரசியல் கட்சியை தொடங்க இருக்காங்களாம். தற்போதைய சூழல்ல வங்கதேசத்துல விரைவிலேயே பொது தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த தேர்தலை எதிர்கொள்ள ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் மற்றும் கலிதா ஜியாவுடைய வங்கதேச தேசியவாத கட்சிகள் தயங்குறதா சொல்லப்படுது. இதனால மாணவர்கள் புதிய கட்சியை தொடங்கி அரசியல்ல பயணிக்க முடிவு பண்ணிருக்காங்களாம். இது தொடர்பான தகவல்களை மாணவர்களுடைய போராட்டத்தை முன்னின்று ஒருங்கிணைத்தவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளா வங்கதேசத்துடைய நிலைமை மோசமாகிடுச்சு. இது மாதிரி இனி நடக்க நாங்க விரும்பல. ஏன்னா ஷேக் ஹசீனா 170 மில்லியன் மக்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க. இதனால மக்களுக்கு அவங்க மீதான கோபம் அவங்கள நாட்டை விட்டே வெளியேற்றி இருக்காங்க. இது தொடர்பா அரசு, ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய தகவல் தொடர்பு குழுவோட தலைவர் மஹ்பூஜ் ஆலம் என்ன சொல்றாருன்னா, அரசியல் கட்சி தொடங்குறது பத்தி இன்னும் 1 மாசத்துல முடிவெடுக்கப்படும். அரசியல் கட்சி தொடங்குறது தொடர்பா எல்லா தரப்பு மக்கள் கிட்டையும் கலந்தாலோசிக்க விரும்புறோம். மக்கள் உண்மையிலேயே 2 அரசியல் கட்சிகளை நம்பி சோர்வடைஞ்சிட்டாங்க. இதனால அவங்க எங்க மேல நம்பிக்கைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹசீனாவை ஆட்சி கட்டில இருந்து இறக்க உதவிய மற்றொரு மாணவர் ஒருங்கிணைப்பாளரான தக்மித் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா, அரசியல் கட்சியை தொடங்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த அரசியல் கட்சிங்கிறது மதசார்பின்மை, பேச்சு சுதந்திரத்தை அடிப்படையா கொண்டதா இருக்கும். கட்சி உருவாக்காமல் நாடு முழுவதும் நல்லது செய்ய முடியாது. இதனால கட்சி உருவாக்கப்படும் வேறு எந்த திட்டமும் எங்ககிட்ட இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இது பற்றி இடைக்கால அரசுல இடம்பெற்றிருக்க மாணவரும் ஆலோசகருமான நஹீம் இஸ்லாம் என்ன குறிப்பிடுறாருன்னா, வங்கதேசத்துல இனி எந்த பாசிசவாதியும் எதேச்சதிகார போக்கையும் பின்பற்றுபவரும் திரும்பி வர முடியாது. எங்களோட எண்ணம்ங்கிறது வங்கதேசத்தை உருவாக்குறது தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டோட கட்டமைப்புல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள போறோம். இது நிச்சயமா கொஞ்ச காலம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா நடக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு.